போன ஞாயிற்றுக்கிழமை நான் பேசின அந்த வார்த்தையினுடைய செய்தியினுடைய அந்த தொடர்ந்து அடுத்த பகுதியை நான் உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோத்திரம். அதனால் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம், அதனுடைய தொடர்ச்சியை நம்ம கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம், அதில் 19ஆம் வசனம். அதை வாசிட்டு நம்ம தொடர்ந்து செய்தியை கேட்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை என்ன பண்ணாதுன்னா சேதப்படுத்தாது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கேட்டோம். அதாவது நம்ம சர்ப்பம் தேல் 2 விஷயங்கள். சர்ப்பம்னா என்ன, தேல்னா என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். இந்த சர்ப்பம்னு சொல்கிறது இது அந்த பூமியில் இருக்கிற அந்த சர்ப்பத்தை ஆண்டவர் சொல்லலை, பூமியில் இருக்கிற அந்த தேலை ஆண்டவர் சொல்லலை. அது ஒரு ஊரும் பிராணி, ஆனால் அது ஒரு ஆவி, அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சர்ப்பம் சொல்கிற ஒரு அசுத்தாவிக்கின் அடையாளமாக இருக்குது. அந்த சர்ப்பத்தினுடைய தன்மைகள் அதுக்குள்ளே இருக்கும். அதனால தான் அதை சர்ப்பத்தின் ஆவின்னு சொல்கிறோம். தேல் அப்படின்னு சொல்கிறது தேலினுடைய தன்மைகள் அதுக்குள்ளே இருக்கும். அதனால அதை தேலின் ஆவிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஆமென். சரி, இப்போ நம்ம சர்ப்பம்னு சொல்ல நம்ம வாசிச்சோம் போன வாரம். ஆதியாகமம் 3:1 சர்ப்பம்னா அதனுடைய தன்மை என்னென்னா ரொம்ப தந்திரம் உள்ளதாக இருக்கும். ஆண்டவர் படைத்த எல்லா ஜீவ ஜந்துக்களை பார்க்கலும் சர்ப்பம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப தந்திரமாக இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இப்போ சர்ப்பம்னு சொல்கிறது நம்ம அந்த ஆவிகள் நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அது ரொம்ப தந்திரமாக செயல்படும். ஒரு தெய்வ பிள்ளையை அழிக்கிறதுக்கு ரொம்ப தந்திரமாக பிளான் பண்ணி அது செயல்படும். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. பிளான் பண்ணும். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பும் பொழுது, நீங்கள் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், இல்லை ஆண்டவருடைய சேவையில் நான் எழும்பணும், ஏதாவது நான் ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லும்போது இது என்ன செய்யணும்னா, ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார். எல்லாமே சரிதான், எல்லாம் பண்ணுவார். உங்களுடைய பலவீனங்கள் அதுக்கு தெரியும். நீங்கள் ரட்சிக்கப்படும் முன்னாடி என்ன பாவத்தில் இருந்தீங்க அது தெரியும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது, ஒருவனை விட்டு ஒரு அசுத்தாவி போன பிறகு திரும்பவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இது என்ன செய்யும்னா பிளான் பண்ணும். இந்த ஆவிகளிலிருந்து பிளான் பண்ணி, இப்படி ஒருத்தன் நம்ம இதுலேருந்து போயிட்டான், அவன் மறுபடியுமா அவன் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கலாம், அப்போ இவனை வீழ்த்த என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு பிளான் கொடுக்கும். ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு பிளான் கொடுக்கும். அப்போது இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் என்ன செய்யும்னா அதை கையில் எடுத்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கும். ஒவ்வொன்றா என்ன செய்யும்? ட்ரை பண்ணி பார்க்கும். எதுலையா ஒன்றில் இவனை வீழ்த்தலாமா அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த நபரை கொண்டு வரலாமா, இவனை கொண்டு வரலாமா, சூழ்நிலை இப்படி அமைக்கலாமா, எப்படி ஒரு வாரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை போகாமல் இவனை தடை பண்ணுவோம், ஒரு உபவாச ஜபத்துக்கு போகாமல் தடை பண்ணுவோம், ஒரு இரவு ஜபத்துக்கு போக விடாமல் இவனை தடை பண்ணுவோம், கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்போம், கொஞ்சம் வேலை பழுவை கொடுப்போம், கொஞ்சம் மைண்டு ப்ரெஷரை கொடுப்போம், குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வருவோம். அப்போ அவன் ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டான். இப்படி ஏதாவது ஒன்று. அதனால தான் உங்களை இந்த மாதிரி இட கூட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது, உங்களை நாங்கள் கட்டாயப்படுத்துறது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பிரச்சனைனால வரல, இதனால வரலன்னு. ஆனால் அது ஒரு தந்திரம், அது பிசாசுடைய கன்னிங்னஸ். உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விடாது. நீங்கள் நினைக்கிறீங்க வேலைக்கு போய் கொஞ்சம் காசு வந்தோன்னா நான் இந்த கடன் அடைச்சிருவேன்னு. அது அடையாது. எத்தனை நான் சொல்கிறது புரியுது? அது அடையாது. அது இன்னொரு பிரச்சனையாக வரும். நீங்கள் 1000 ரூபா உங்களுக்கு வந்துச்சுன்னா 2000 ரூபா செலவு வந்துடும். ஏன்னா பிசாசு அழிக்க கொள்ளதான் வர. நீங்கள் தெய்வ திட்டத்துக்குள்ளே வராமல் தெய்வ சித்தத்துக்குள்ளே இல்லாமல் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் போகிறீங்க. அப்போ பிசாசுக்கு ஒரு வழியை ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. வா என் குடும்பத்துக்குள்ளே வா, என் வீட்டுக்குள்ளே வான்னு. உங்களை அறியாமலே அவன் என்ன செய்கிறான்? ஒரு வேலையை காட்டுறான். அதனால தான் சில பிரச்சனைக்கு தீர்வே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு 1000 ரூபா பிரச்சனைன்னு அன்னைக்குள்ள பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க, திங்கக்கிழமை உள்ள பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா உங்களை உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு இனி வரப்போகிற சில பிரச்சனைகளுக்கு உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு பிரச்சனையிலேருந்து தீர்வு தர பார்க்குறாரு. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? அன்னைக்குள்ள பிரச்சனையை உங்கள் கண்ணில் கொண்டு வர்றான். திங்கக்கிழமை நீ 1000 ரூபா கொடுக்கணும், அப்போ நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போ. ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை போய் திங்கக்கிழமை பிரச்சனையை தீர்த்துருவீங்க. அதுக்கப்புறம் இனி வர அடுத்தது ஒரு பிரச்சனை இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் தான் வச்சுருக்கான், தந்திரமாக சில ஆப்புகளை வச்சுருக்கிறான். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறைவான கண்ணிகள் போல அது இருக்குது.
ஹல்லேலூயா. ஸோ இது நம்ம புரிஞ்சிடணும், இது நம்ம ஆவியில் புரியணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு தெய்வ பிள்ளையனுடைய அடிப்படை வந்து ஜெபம், வேத வாசிப்பு, செய்தி, ஊழியர் கொடுக்கிற செய்தி. நல்ல கவனி, இது மூணு தான் உங்க வளர்ச்சி. உங்க வளர்ச்சிக்கு மூணு தான் முக்கியமானது, பேஸ். ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, நீங்க தனிப்பட்ட விஷயம் ஜெபம் பண்ணாம, உபவாசி ஜெபம் பண்ணாம, நீங்க வேத வாசிப்பு இல்லாம, ஒரு பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்த அந்த போதகரனுடைய செய்தியை நீங்க கேட்காம, அதுக்கு கீழ்ப்படியாம, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே வளராது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரலன்னா உங்க சரீர பிரகாரமான உங்க பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது. நீங்க ஒரே விஷயத்துல கிடந்து உருண்டு 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 இந்த குதிரை வந்து குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டின மாதிரி கதையா போயிடும். ஹல்லேலூயா. ஸோ அதனால சில விஷயங்களை நீங்க ஜெபம் பண்ணி நீங்க மேற்கொள்ள, பிசாசு உங்களை தந்திரமா உங்களை வந்து இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை கொடுத்து உங்களை வஞ்சிக்க, ஏமாற்ற பார்ப்பான். நீங்க கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு 1000 ரூபாய் நட்டானாலும் பரவாயில்ல, நான் போய் தேவனை ஆராதிப்பேன், நான் போய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பேன், நான் ஆண்டவருக்காக வாழுவேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு பிரதிஷ்டை எடுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் நான் வந்து இதை நான் ஏன் பேசுறேன்னா, நீங்க எல்லா வாரம் வர்றவங்களும் இருக்கிறீங்க, இது இல்லை போயிட்டு இருக்கு வீடியோவில், அதை யாரையா பார்ப்பாங்களா, அதுக்காக பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் கயிறு போட்டு இழுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால பிசாசு எப்படி இருக்கிறான்? தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். அப்படி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த தந்திரமான அந்த பிசாசு மறைமுகமான வழிமுறைகளை என்ன செய்யறான்? கையாளுறான். சொல்லுங்க, என்ன கையாளுறான்? மறைமுகமான வழிமுறைகள், அதை அவன் கையாளுறான் மறைமுகமா. இந்த பாம்பை பாருங்க, அது வந்து எப்பவுமே மறைஞ்சுதான் உட்காந்துருக்கும். அதான் அந்த சர்ப்பத்தின் தன்மைகள் அதுக்குள்ள இருக்கும், அந்த ஆவிகளுக்குள்ள. ஹல்லேலூயா. மறைஞ்சுதான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை வந்து செய்தி கேட்க விடாது, ஜெபம் பண்ண விடாது. ஜெபம் பண்ண உட்காந்தோன்னு உங்களை ஜெபத்தில் உங்களை அடிக்க பார்க்கும். இங்கே வந்து உட்காந்து உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும், உங்களை செய்தி வந்து கேட்க விடாது, பிரசங்கம் கேட்க விடாது. கேட்டால் விளம்பிடுவான்னு தெரியும் அதுக்கு. அதான் பவுல் சொல்றார், நான் போன வாரம் வாசம், கிறிஸ்து என்னும் ஒரே கன்னிகைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நான் நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொள்றேன். அப்படி வசனம் படிச்சோமா? ஞாபகம் இருக்கா? 2 கொரிந்தியர் 11:2 நம்ம படிச்சோம். தேவ வைராக்கியமா நான் என்ன பண்றேன்? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் என்ன பண்றேன்? வைராக்கியம் கொள்றேன். வைராக்கியம் கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஊழியக்காரங்க வைராக்கியமா இருந்து பிரயோஜனம் இல்லை. கேட்கிறவங்களும் எப்படி இருக்கணும்? அதே வைராக்கியம், அதே தேவ வைராக்கியத்தோடு இருக்கணும். அப்படி இல்லைன்னா சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ அது போல உங்களை வஞ்சிக்கவும் நான் பயப்படுறேன்றாரு பவுல் அடுத்த வசனத்துல. அப்போ ஊழியக்காரர் ரொம்ப வைராக்கியம், எங்க ஊழியக்காரர் ரொம்ப வைராக்கியமா ஃபயரா இருக்காரு, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க அந்த அளவு வைராக்கியமா நீங்களும் மாறணும். எங்க ஐயா ஜெபம் பண்ணிடுவாரு, நீங்க உட்கார்ந்து உறங்கிட்டு இருந்தா சர்ப்பம் வஞ்சித்துரும் உங்களை. ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்ற, நான் கிறிஸ்துங்கிற ஒரே புருஷனுக்கு உங்களை நியமித்த. ஏன்னா நம்ம நியமிக்கப்படும். என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ நமக்கும் இயேசுக்கும் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு, நம்ம இயேசுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம். சரீர பிரகாரமா நமக்கு ஒரு கணவன் மனைவி இருந்தாலும் நம்ம ஆத்துமாக்கு கணவர் யாரு? மணவாளன் யாரு? இயேசு. அவர் நம்மளை கூட்டிட்டு வரப்போகிறார். அதனால தான் வெளிப்படுத்தல் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இனி நடக்க போறத பவுல் யோவான் எழுதுறார். ஆட்டுக்குட்டியானவர் யாரு? ஏசப்பா. அவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி யாரு? சபை. நாம தான், நீங்க தான், நானும் தான். தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஹல்லேலூயா. அதான் நான் போன வாரம் சொன்னேன்,
யூதர்களுடைய முறையின்படி இன்னைக்கு மாதிரி நம்ம நினைக்கும் போதெல்லாம் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சில நேரங்கள் வீட்டிலேயே அனுப்பி வைப்பாங்க. சரி பிள்ளைகளை கொஞ்சம் வெளியே போயிட்டு, இன்னைக்குள்ள நம்ம இந்தியா கல்ச்சர் அப்படி தான் இருக்குது. அதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு பேசி வச்சாச்சே, பிள்ளைகளை எங்கேயாவது கொஞ்சம் போயிட்டு வரட்டு அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. ஆனால் யூதர்கள் அப்படி அனுப்பவே மாட்டாங்க. அந்த பிள்ளை வெளியே அனுப்ப மாட்டாங்க. அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். 1 வருஷம் ஆனாலும் அவள் தினமும் தன்னை அலங்கரித்து ஆயத்தமாக இருப்பாள். கணவன் எப்போ வருவான்னு தெரியாது, அவர் சொல்லிட்டு வரமாட்டார். ஹல்லேலூயா. இயேசு அதை தான் பேசுகிறார், நான் எப்போ வருவேன்னு தெரியாது, நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய அலங்காரம் அழிஞ்சிடக்கூடாது. மணவாட்டியினுடைய பரிசுத்த அலங்காரம் அழிந்திடக்கூடாது. மணவாட்டின் அபிஷேக அலங்காரம் அழிஞ்சிடக்கூடாது. அக்கினி அது மணவாட்டி விட்டு போயிடக்கூடாது. நான் உங்களுக்காக வைராக்கியமா இருக்கிறேன் பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ வைராக்கியமா இருக்கிறேன். இந்த இடத்துல சொல்ல, நான் கர்ப்ப வேதனை படுறேன். கர்ப்ப வேதனை உங்களுக்கு ஆண்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது, பெண்களுக்கு தான் தெரியும் கர்ப்ப வேதனை. கர்ப்ப வேதனை எப்படி இருக்கும்? அந்த வேதனை நான் படுறேன். ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெபம் பண்றேன். கர்ப்ப வேதனைப்பட்டு செய்தி எடுக்கிறோம், கர்ப்ப வேதனைப்படுறோம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பெரிய இது சொல்லலை, வலிக்கும், அடி வயிறு வலிக்கும். அதான் அப்போ தான் நினைப்பு, இதான் கர்ப்ப வேதனையோன்னு. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை தாரும் அப்படின்னு கர்ப்ப வேதனைப்படுறோம். பட்டு என்ன பிரயோஜனம்னா, நீங்களும் அந்த பாரத்தை சுமங்கணும், நீங்களும் அந்த அளவு வைராக்கியமாக மாறணும். ஆமென். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியர் மட்டும் வைராக்கியமா இல்லை, சில ஊழியர்களுக்கு வைராக்கியமே கிடையாது, ஒரு ஆத்ம பாரம் கிடையாது. ஏன்னா சோத்தை திங்கணும், அவனுக்கு ஏதாவது வரும், ஏதாவது தசமாக தருவாங்க, ஏதாவது உண்டியில் போடுவாங்க, எடுத்து தின்னுட்டு பாப்கார்ன் அள்ளி தின்னுட்டு பர்கரை தின்னுட்டு அந்தால போவான். ஒரு பாரம் இருக்காது. அப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டம். ஆனா கர்ப்ப வேதனைப்பட்டு அவ்வளவு தெய்வ வைராக்கியமா இருக்கிற ஊழியர்கள் அப்படி இருந்தாலும் இன்னொருவரும் உங்க மேல அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாராம். யாருன்னு தெரியுமா? யாக்கோபு 4:5 படிங்க. யாக்கோபு எடுங்க. அதாவது நீங்கள் வெளிப்படுத்த புஸ்தகம்லாம் போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி பாருங்க, 1 பேதுருக்கு முன்னாடி உள்ள புஸ்தகம் 4:5 வாசிங்க. நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறார். உங்களுக்குள்ள யார் வாசமா இருக்கா? ஆவியானவர். எப்படி வாசமா இருக்கிறார்? உட்கார்ந்து உறங்கிட்டு இல்லை, அவர் வைராக்கிய வாஞ்சையாக உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வைராக்கிய வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இப்போ ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வரலாம், ஒருவேளை, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தூங்கல. அவருக்குள்ள ஒரு வைராக்கிய வாஞ்சையா தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. எத்தனை நம்புறீங்க? ஒரு வைராக்கியம் இருக்கு. எப்படியாவது இவள் என்னக்காக எழும்ப மாட்டாங்களா, எப்படியாவது இவள் பரிசுத்தமா வாழ்ந்துட மாட்டாளா, இந்த மனுஷன், இந்த மனுஷி, இந்த பிள்ளை எப்படியாவது எனக்காக பரிசுத்தமா எழும்பிட மாட்டாங்களா, அந்த சபை எழும்பிராதா, எப்படியாவது ஆவியில வளர்ந்துட மாட்டாங்களா, எப்படியாவது ஊழியத்தில் இவங்க எழும்பிட மாட்டாங்களா இன்னும் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருந்து வைராக்கிய வாஞ்சையா பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறார். அப்படின்னு பைபிள் சும்மா சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதா? விளையாட்டா நினைக்காதீங்க. அதை டோன்ட் பிளே வித் காட். ஆவியானவரோட விளையாடாதீங்க. சும்மா சொல்றதா? ஹல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எழுப்புறார். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு எதுக்கு காலையில் எழுங்க முழிப்பு வருது? ஆவியானவர் உள்ள வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். நீங்க தூங்கினாலும் அவர் தூங்கல. உங்களை நிற்கும் போது நடக்கும் போதெல்லாம் உங்களை ஜெபம் பண்ண வைக்கிறார். ஜெபம் பண்றீங்களா? எத்தனை பேர் ஒழுங்கா ஜெபம் பண்றீங்க? காலையில் எழும்பி எதுக்கு ஜெபம் பண்றோம்? அது சொல்லித்தரோம் உங்களுக்கு. எப்படி அடுத்தது இருக்கு, அது வாரம் அந்த தேள்களுடைய ஆவிகள் பத்தி பேசும்போது ஜெபத்தை பத்தி நான் பேசுறேன். இவ்வளவு ஆவியானவர் வைராக்கியமா இருக்காரு. உங்களுக்கு கொடுத்த ஊழியர்கள் வைராக்கியமா இருக்காங்க. இவ்வளோ வைராக்கியமா இருந்தும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சித்துருமோன்னு பயப்படுறேன்னா அந்த சர்ப்பத்தின் ஆவிக்க தந்திரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விழித்தெழும்புங்க, உங்க ஆவியில விழித்தெழும்புங்க. சர்ப்பத்தின் ஆவிகளை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. சாதாரணமாக விட்டுறாதீங்க. ஆவியானவர் வைராக்கியமா இருக்கிறாராம். ஊழியர்களை கொடுத்த அவன் பவுல் சொல்றார், தேவன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாரோ. தெய்வம் வைராக்கியம் நம்ம சிலுவையில பார்க்கிறோம். அந்த வைராக்கியமா நான் இருக்கிறேன்னு சொல்றேன். அது சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும் அவருக்கு. அவ்வளோ பெரிய பரிசுத்தவான். இவ்வளவும் இருந்தோம் நீங்க ஏமாந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. ஹல்லேலூயா. மாம்சம் பொல்லாதது. நம்ம மாம்ச சிந்தையை தந்துரும், மாம்ச கிரியைகளை தந்துரும், திடீர்னு நம்மளை ஏமாத்திரும். கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. அதில் அழகா சொல்றாரு. அது எப்படி கேட்கணும், என்ன பைபிள் விளையாடுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சும்மா எழுதி வச்சிருக்கா, வேத வாக்கியம் சும்மா நேரம் போகாமல் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு யாக்கோபு கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென் அக்கினியா இருக்குது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எழுதுவதற்கு ஆவியானவர் செலக்ட் பண்ணி இந்த வார்த்தை வேண்டான்னு நமக்கு ஒரு அழகான ஒரு கேக்கு போல அதை வெட்டி நம்ம கையில் தந்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. நீ வீணா நினைக்கிறீங்களா? இது வீணா நினைச்ச ஒரு மனுஷன் தான் சிம்சோன். ஆவியானவர் அவனுக்குள்ள வைராக்கியமா இருக்கிறாருன்னு இதெல்லாம் சும்மா என்னனாலும் பண்ணிக்கலாம். ஆவியானவர் நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டாரு, போகவே மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் வாங்க. அவன் எப்படி தோத்தான்னா, நீங்க பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரம் அதில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை அவன் என்ன பண்ணா, கிழிச்சி ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சான். எப்படி கிழிச்சான்? ஆட்டுக்குட்டி. சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா? சிங்கம் பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? போய் யார் பார்த்துருக்கா? ஒருத்தரும் பார்த்ததில்லை. நம்ம அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சதை மட்டும் பார்த்துருக்கோம். மண்டலூர் போனால் கிடக்கும். பக்கத்தில் போய் தொட்டு பார்ப்போமா? முடியாது. சொல்றாங்க சிங்கம் இந்த பக்கம் நீளம் மட்டுமே 10 அடி இருக்குமா. நீளம் மட்டுமே 10 அடினா இங்க இருந்து அந்த அது வரை இருக்கும். பால சிங்கம். ஹல்லேலூயா. முடியெல்லாம் அப்படி விரிச்சு வச்சுட்டு அப்படியே ஒரு ஆளை அப்படி விழுங்கிரும் வாயை திறந்துச்சுன்னா முழுசா. சிம்சோன் மேல ஆவியான இறங்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல அதை பிடிச்சி சுருட்டி கிழிச்சிட்டான். வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் ஆவியானவர். ஆனா அவனுக்கு அது புரியல. அவன் நினைச்சிட்டான் ஏதோ நம்ம சுய பலத்துல தான் நம்ம என்னமோ எல்லாத்தையும் பண்றோமோ. பெருமை வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாலும் தாழ்மையா இருந்துக்கணும், பெருமையே படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னால தான் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, நம்மளால ஒருத்தர் ரட்சிக்கப்படலை. இந்த வீணான பெருமைகள்லாம் படக்கூடாது. அவன் நினைச்சிட்டான் நம்ம பெரிய ஆள் என்னமோ ஆட்டுக்குட்டியை நம்ம என்ன பண்ணோம், சிங்கத்தை ஆட்டுக்குட்டி போல கிழிச்சிட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் என்ன ஆச்சு? உயிருள்ள சிங்கத்தை ஜெயிச்சான், செத்த சிங்கத்திட்ட என்ன பண்ணிட்டான்? தோத்துட்டான். சொல்லுங்க. உயிருள்ள சிங்கத்தை என்ன பண்ணிட்டான்? கிழிச்சு எரிஞ்சாச்சு. செத்த சிங்கத்திட்ட தோத்துட்டான். எப்படி தோத்தான்? பிசாசு இவனை பார்த்தது, இவன் ரொம்ப இவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய வைராக்கியத்தை இவன் அறிஞ்சானே இல்லையோ மரமண்டையன், பிசாசு அறிஞ்சிட்டு, பிசாசு பார்த்துட்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிம்சோனுக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய வைராக்கியத்தை யார் பார்த்தா? பிசாசு பார்த்தா. இவனை விடக்கூடாதுடா, இவனுடைய பிரதிஷ்டை அழிக்கணும். இவன் நசரேனா, வா உனக்கு தியானு தாரேன்னு அது என்ன பண்ணிச்சு? அவனை சிங்கத்தை சாவடிச்சு போட்டிருக்கான். அந்த சிங்கத்துக்குள்ள ஒரு தேன் கூட அது இங்க ஒன்று வச்சிருக்க. பத்தி பிசாசு எங்க வைக்க? இதான் தந்திரம், இதான் சர்ப்பத்தின் ஆவிகள். ஹல்லேலூயா. சிங்கம் செத்து கிடக்கு, சிங்கத்துக்கு உள்ள கொண்டு வச்சுட்டான். வெளியே கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா கூட அவன் எடுத்திருப்பான், சிங்கத்துக்கு டெட் பாடியை தொடாம. எப்படி வச்சா இந்த சிங்கத்துக்கு டெட் பாடி அவன் தொடுவானோ அந்த மாதிரி உள்ள கொண்டு தேன் கூட கொண்டு வச்சுட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு இப்படிதான் நிறைய பேர் அழிக்கிறான்.
உயிருள்ள பயங்கரமாக வல்லமையாக ஜோம் பண்ணி பிசாசனை அடித்து நொறுக்கிடுவான். திறன் அப்படி வருவான், ரொம்ப அழகா தேனை போல வருவான். அப்போ தோத்துறக்கூடாது. இங்க பாருங்க, அதில் அழகா ஒரு வார்த்தை ஆவியான ஒரு சூப்பராக எழுதியிருப்பார். சூப்பராக எழுதியிருப்பார். 8ஆம் வசனம் பாருங்க. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்க எப்படி போனா? ஆவியானவர் என்ன அழகா வழி விலகி போனான். வழி விலகிட்டான். அதுனா அவன் லைஃப்ல இருந்து, அவனுடைய தரிசனத்திலிருந்து, அவனுடைய அது பிரதிஷ்டையிலிருந்து அவன் என்ன பண்ணிட்டான்? வழி விலகிட்டான்னு என்ன அழகா எழுதி வைக்க பாருங்க. விசுவாசுக்கு தான் தந்திரம் தான் தெரியும், ஆவியானவருடைய ஞானம். அல்லேலூயா. வழி விலகி போனான். சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன் கூடும் தேரும் இருந்தது. நசரேய விரதம் இருக்கிறவர்கள் செத்த பிரேதத்தையோ செத்த மிருகத்தையோ தொடக்கூடாது. என்னாகமம் 6:6 வாசிக்கிறோம். அல்லேலூயா. செத்த பிரேதத்தையோ செத்த எதையும் தொடக்கூடாது. ஆனா பிசாசு என்ன பண்ணா? இவன் நல்லா கவனிங்க, இப்போ இவன் என்ன நினைச்சிட்டானா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சிம்சோன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, செத்த மனிதர்களை தானே தொடக்கூடாது, இது செத்த மிருகம் தானே அப்படின்னு இவன் நினைச்சிட்டான். ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படி பாருங்க என்னைய எல்லாரும், எதை 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 தொடக்கூடாதுன்னு நினைச்சா? செத்த மனிதர்கள் தானே தொடக்கூடாது, இது செத்த சிங்கம் தானே அப்படின்னு நினைச்சான். என்னாகும் 6:6 வாசிக்கும் பொழுது வாசிங்க, அதில் அழகா போட்டிருக்கு. யாதொரு பிரேத தொண்டையிலும் போகக்கூடாது. யாதொரு பிரேதம், அது எப்படி இருந்தாலும் சரிதான், அது என்ன செய்யக்கூடாது. இது யாருக்கு? எல்லாருக்கும் கிடையாது, நசரேய விரதம் எடுக்கிறவங்களுக்கு. அப்போ இவன் வேத அறிவு இல்லாததுனால சர்ப்பத்தின் ஆவி இடத்தில் தோற்றான். முதல் பாயிண்ட் அதான். எதனால தோற்றான்? வேத அறிவு. இவன் அந்த நியாயப்பிரமாணத்தை ஆசாரிகிட்டையோ யார்கிட்டையோ கேட்டு படிச்சிருக்கணும், ஒரு நசரன் எப்படி இருக்கணும்னு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவன் மனுஷனை தான் தொடக்கூடாது, சிங்கத்தை தொடக்கூடாதுன்னு எங்கே போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சான்னு தெரியல. வேத அறிவு இல்லாததுனால. வேதம் வாசிக்கிறீங்களா? தினமும் வேதம் வாசிக்கிறீங்களா? வேதத்தை வாசி ஜோம் பண்றீங்களா? நான் சொல்லுவேன், வேதம் வாசித்து வேத அறிவு இல்லாதவர்களை சர்ப்பத்தின் ஆவிகள் கண்டிப்பா மேற்கொள்ளும். ஏன்னா இந்த வேதம் நமக்கு ஞானமா இருக்கு. ஹல்லேலூயா. வேத அறிவு இல்லை, கடைசியில் என்ன ஆச்சு? பிரேதத்தை தொட்டான். தொட்ட பிறகு என்னாச்சு? அப்புறம் அடுத்தது பாருங்க, அதே நியாயாதிபதிகள் 14 10ஆம் வசனம் பாருங்க. அவன் தகப்பன் அந்த பெண்ணுக்கு இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். இப்போ எப்படி ஆயிடுச்சு? விருந்து பெலிஸ்தியர்களுக்கு விருந்து வைக்கான். யாருக்கு விருந்து வைக்கான்? இவனை அழைச்சது எதுக்கு? பெலிஸ்தியர்களை அழிக்கிறதுக்கு. ஆனால் இவன் யாருக்கு போய் விருந்து வைக்கிறான்? பெலிஸ்தியர்களுக்கு விருந்து வைக்கிறான். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணது எதற்கு? இவனை எதுக்கு நசரேய விரதம் வைக்க வச்சாரு? பெலிஸ்தியரை மேற்கொள்ளும். ஆனால் இவன் யாருக்கு போய் விருந்து வைக்கான்? பெலிஸ்தியர் விருந்து வைக்கான். விருந்து வைக்கும் போது என்ன வைக்கிறான்னா திராட்சரசம் வைக்கிறான். கண்டிப்பாக திராட்சரசம் இருக்கும், கண்டிப்பாக 100% திராட்சரசம் இருக்கும். அப்போ திராட்சரசத்தை தொடவே கூடாது, திராட்சை பழம் தொடவே கூடாது, திராட்சை கிட்ட போகவே கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். இவனுக்கு இருக்கிற பிரதிஷ்டை அதுதான். ஆனால் இவன் திராட்சை ரசத்தை வச்சு விருந்தே வைக்கான். அது எப்படி ஆயிட்டுன்னா வழக்கம். இது எல்லாரும் செய்வாங்க, நம்ம செய்யாமல் இருக்க முடியாதுல்ல, அப்படி ஆயிடுச்சு. முதல்ல வழி விலக போனான், 2வது பாவத்தை தொட வச்சான். அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா அது வழக்கமாகவே மாறிச்சு. அது எப்படி மாறிச்சு? அது நம்ம என்னதான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும், என்னதான் நம்ம எப்படி இருந்தாலும், இது வழக்கம், இது செஞ்சுதான் ஆகணும். நம்மளை அறியாமலேயே சில பாவங்களை செய்கிறோம். இதான் சர்ப்பத்தின் ஆவிகள். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமா போறேன், நேரம் இல்லை, சீக்கிரமா போறேன். சர்ப்பத்தின் ஆவிகள். அப்புறம் என்னாச்சு? 11ஆம் வசனம் பாருங்க. அவன்
அவர்கள் அவனை கண்ட பொழுது அவனோடு கூட இருக்கும்படி 30 தோழர்களை அவனுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ யார்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயாச்சு? 30 ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு? பெலிஸ்தேல் கூட 30 ஃப்ரெண்ட் இவனுக்கு கிடச்சிட்டு. பிசாசு எப்படி கொடுக்குறான் பாருங்க. 30 பேரை நாங்கள் பைபிளை படிச்சுட்டு இருக்க, பேசிட்டு ஜோம் பண்ணிட்டே இருக்க போகிறாங்க. 30 பேரும் 30 விதமான பாவத்தை சொல்லி கொடுப்பான் இவனுக்கு. தெய்வ பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். ஆவிக்குரியலோடு பழகுங்க. தேவ அபிஷேகம் இல்லாத, தேவனோடு உடன்படிக்கை பண்ணாத, ஆவியில் நிரம்பி இல்லாத ஜனங்களோடு பழகாதீங்க. அவங்கள்ட்ட பழக்க வழக்கம் வைக்கக்கூடாது. உங்கள் சரித்திரத்தை உங்கள் சரித்திரத்தை உங்கள் ரகசியத்தில் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சிலவன் கிறிஸ்தவனாக இருந்தாலுமே ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது, செத்தவ மாதிரி வாழுவான். கவனமாக இருங்க. பைபிள் சொல்லு, துன்மார்க்கனுடைய அவன் தான் துன்மார்க்கன், அவன் தான் ஆலோசனை தருவான், அப்படி செய் இப்படி பண்ணுன்னு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிசாசு எப்படி அவனை சரவுண்ட் பண்ணிட்டான் பாருங்க. வழக்கமாச்சு. இப்போ 30 பிரதிஷ்டை இல்லாத, 30 ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத 30 ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், உலக பிரகாரம் நண்பர்கள் கொடுத்தா இவன் வெளியே வந்துட மாட்டான். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவங்களோட எனக்கும் நிறைய நண்பர்கள் உண்டு. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இப்போ எல்லாட்டையும் பேசுகிறேன், அவ்வளோதான். ஆனால் ஒருத்தருக்கு ஆலோசனையும் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனுக்கு ஆலோசனையும் நான் கேட்க மாட்டேன். அவன் ஒழுங்கா இருக்கானா, அவன் ஒழுங்கா ஊழியம் செய்கிறானா, நல்ல ஆவியில் நிரம்பி இருக்கானா, நல்ல பிரதிஷ்டையாக இருக்கானா, நல்ல ஜெபிக்கிறவனாக இருக்கிறானா, அப்போ தான் அவன் எவ்வளோ வயசு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட போய் நான் ஆலோசனை கேட்பேன். அவங்க சொன்னால் நான் கேட்பேன், அவங்க திட்டுனா கூட நான் வாங்கிப்பேன். ஆனால் இந்த பிரதிஷ்டை இல்லாமல், ஜோம் பண்ணாமல், சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு பைபிள் நானும் கிறிஸ்தவன் அப்படி இந்த சீன் போட்டுட்டு அப்படியே போவான் பாருங்க. கவனம். அவங்கள்ட்டலாம் பழகாதீங்க, பக்கத்திலே போய் உட்காராதீங்க. அந்த ஆவி பிடிச்சிக்கிடும். எனத்துக்கு ஜோம் பண்ணி என்ன கிடச்சி இப்படியே சொல்லுவான். என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படியே சொல்லுவான். என்ன அப்படியே நம்ம ஜபத்தையும் நம்ம அபிஷேகத்தை நம்ம அக்கனியை அழிச்சிருவாங்க சர்ப்பத்தின் ஆவிகள். ஹல்லேலூயா. இவன் அப்படியே அழிச்சு போட்டது. ஆகாத தோழமை, ஆகாத நண்பர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடைசியில் என்ன ஆச்சு பாருங்க. 18ஆம் வசனத்தை பாருங்க. 18ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் அவன் ஒரு கேள்வி கேட்குறான். ஆகையால் 7ஆம் நாளில் பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன அப்படின்னு சொல்லி இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. எப்படி பதில் சொன்னாங்க? இவனுக்கு மனைவி 24 மணி நேரம் இவனை நச்சரிச்சுட்டே இருக்கா. 24 மணி நேரம் என்ன பண்ணுறா? விடவே இல்லை. நீ பதில் சொல்லு. அழுதுகிட்டே இருப்பாளாம். 24 மணி நேரம் முன்னாடியே உட்காந்து அழுவாளாம். எவ்வளோ எரிச்சலாக இருக்குன்னு. 7ஆம் நாளில் ரொம்ப அழுறா. எனக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்க, உண்மையை நீ நேசிக்கிறியா, நீ உண்மையாக லவ் பண்ணுறியா, அவரே அழுக. இவன் போய் தொலையுதுன்னு சொல்லிட்டான், பதில் சொல்லிட்டான். ஹல்லேலூயா. ஆன்சரை சொல்லிட்டாங்க. அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பண்ணிட்டாங்க? பதில் சொல்லிட்டான். பிசாசு எப்படி இவனை இது பண்ணுறான் பாருங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகடையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். ஹல்லேலூயா. கிடாரினா என்னது? பேதையாக இருக்கிற ஒரு சின்ன அறியாமல் இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி. அதான் அதில் போட்டு கிடாரி நம்ம நினைக்கிறது இல்லை. சரியான அர்த்தம் அந்த ஒரு சின்ன கண்ணுக்குட்டி. அவன் மனைவியை சொல்கிறான், என் மனைவி யாரு? ஒரு கிடாரி போல் அவள் ஒரு பேதை. உங்கள் பேச்சை கேட்ட அவள் என் முன்னாடி அழுது. அவள் நீ உழுதுட்டா. கிடாரியால் என்ன உழுதிட்டீங்க? இருதயத்தை போட்டு உழுது உள்ளே இருக்கிறத எடுத்துட்டா. சர்ப்பம் இப்படி தான் சில நேரம் கிரியை செய்யும். அதனால் ஆகாத தோழமை வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாட்டையும் பேசுங்க. ரைட், ஓகே, போயிட்டே இருங்க. ஆவிக்குரியங்களோடு மட்டும் அதிக ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலவங்க ஆவிக்குரியோட பேசவே மாட்டேன், இவங்க மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருந்துடுவாங்க. நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை வச்சுக்கோங்க. நல்ல ஜெபிக்கிறவங்களை தேடி கண்டுபிடிங்க. அவங்களோட நீங்கள் நல்ல பேசுங்க உட்காந்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
தேவையில்லாதவங்கள்ட்ட உட்காந்து பேசாதீங்க. அபிஷேகம் இல்லையா, அவன்கிட்ட அக்கினி இல்லையா, பிரதிஷ்டை இல்லையா, ஜெபம் இல்லையா, தூர விலக அவனை விட்டு, அவன்கிட்டே போகாத. அவன் சில நேரங்களில் மற்றவன் ஏவி விட்டாத உன்னைய வந்து வஞ்சித்துருவான் அவன். ஹல்லேலூயா. என் கிடாரியால் என்ன உழுதுட்டீங்க. இவன் வந்து யார்கிட்ட ஜெயிச்சானா, சிங்கத்திட்ட ஜெயிச்சான். தேனி இருக்கு, தேன் இருக்கு, அதுக்குள்ள கொண்டு கையை போடுறான். அப்ப இவனுக்கு எவ்வளவு பலம் இருக்கும் பாருங்க. தேன் கூட்டத்துக்குள்ள கொண்டு, காட்டு தேன் அது, அப்ப எவ்வளவு பெருசு தேனியா இருக்கும், அதுக்குள்ள கொண்டு கையை போட்டு தேனை எடுக்கானா, தேனி கொத்தினாலே இவனுக்கு வலிக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவன். சிங்கத்தை ஜெயிச்சான், தேனியை ஜெயிச்சான். அப்புறம் பாருங்க, நரிய பிடிச்சானா, 300 நரிய பிடிச்சி பெலிஸ்தர் பாளையத்துக்குள்ள ஓட விட்டான், வாளில் நெருப்ப கட்டி. நம்ம ஒரு கோழியை பிடிங்க சொல்லுங்க பாப்போம், இங்க ராமத்தனில் சுத்தி சுத்தி ஓடுவோம். அவன் 300 நரியை பிடிச்சான். ஒரு நரி 64 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். 64, நம்ம பைக்கில் போகிறோம்ல 60 அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு நரி நினைச்சா ஓடும். உயிருக்கு பயந்து ஓடிச்சுன்னா. இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டா ஓடி ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு ஆள் யாருன்னா உசைன் போல்ட். அவன் எவ்வளவு, அவனுடைய ஹையஸ்ட் ஸ்பீடே 44 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அவனுடைய ஹையஸ்ட் ஸ்பீடு 44 கிலோமீட்டர். அப்போ சிம்சோனு உசைன் போல்ட்டோட ஸ்பீடா ஓடி இருக்கா நிறைய பிடிக்கிறதுக்கு. இந்த உலகத்திலே ரெக்கார்டு, ஸ்பீட் ரெக்கார்டு இவன் தான். 64 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடனா, இவன் ஒரு 65 ஓடணும். அப்போ எவ்வளோ இவன் ஸ்ட்ராங் மட்டும் கிடையாது, பயங்கர ஃபாஸ்ட். ஹல்லேலூயா. அது ஒரு நரி 2 நரி இல்லை, ஒரு நரியை ஓடி பிடிச்சி 2 நரியை பிடிச்சி கொண்டு கட்டி வச்சு திரும்ப ஓடி போய் திரும்ப பிடிச்சி கட்டி வச்சு 300 நரியை கட்டி 2 வாளா கட்டி விட்டான் உள்ள. ஹல்லேலூயா. ஒரு வாட்டி ஓடிட்டு வந்தாலும் நமக்கு மூச்சு வாங்கும். அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங் ஆண்டவர் இவனை வச்சிருந்தார். எல்லா ஆவியானுடைய வைராக்கியம் இவனுக்குள்ள இருந்து செயல்பட்டது. ஆனால் இவன் கடைசுவர புரியல. சர்ப்பம் அவனுடைய மூளையை மங்கி வச்சிருந்து, இவ்வளவு வல்லமையும் இவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்தும், இவ்வளவு வேகத்தை கொடுத்தும், இவ்வளவு சுறுசுறுப்பை கொடுத்தும் இவனுக்கு கடைசுவர புரியல. இது கர்த்தருடைய வைராக்கியம் தான். அதனால தான் சிங்கம், தேனீச்சி, நரியெல்லாம் ஜெயிச்சான், கிடாரிட்ட தோத்துட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, சர்ப்பத்தின் ஆவிகள் இப்படிதான் நம்மளை வஞ்சிக்கும். இப்படிதான் நம்மளை என்ன பண்ணோம், வஞ்சிக்கும். கடைசியில் அவ்வளோதான். கடைசியில் அவனுக்கு பொண்டாட்டிய வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான். இவனை அற்பமாக பேசுகிறான். உனக்கு வேற ஒரு பொண்ணை தரேன் அப்படின்னு ரொம்ப அற்பமாக நினைக்கிறான். அதனால தான் இந்த உலகத்தின் மயக்கம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. உலகத்தின் உறவாட நம்ம வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. வேதம் வாசித்து அதிகமாக உங்கள் ஞானத்தை, உங்கள் மூளையில் வசனங்களை நீங்கள் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் சர்ப்பத்தின் ஆவிட்டு இருந்து ஜெயம் எடுக்க முடியும். எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அது ஒன்று தான் டெக்னிக், அது ஒன்று தான் ரகசியம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாங்கன்னு யாருக்கிட்ட சொன்னார்? உங்களுக்கு தெரியும். நான் போன வாரம் சொன்னேன்ல, 70 பேர் சீசர்களை அனுப்பினார். அந்த 70 பேர்கிட்ட தான் சொன்னார், அப்படி தானே? அவங்களுக்கு சொன்னார். சரி, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம் உங்களுக்கு தரேன்னு சொன்னார்ல, அது எப்போ சொன்னார்? அவங்க பிசாசு விரட்டிட்டு வந்த பிறகு சொன்னாரா, இல்லை பிசாசு விரட்டுறதுக்கு முன்னாடி சொன்னாரா? வெரி குட். பிசாசு விரட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம் உங்களுக்கு தாரேன். அப்போ இவங்க போய் ஊழியம் பண்றாங்க. இயேசு நாமத்தில் போகணும்னு சொன்னா பியாயெல்லாம் ஓடுது. ஆண்டவர் சொல்ற, ரொம்ப சந்தோஷப்படாத, பியாய் ஓடுதுன்னு பெருமையெல்லாம் படாத. இனி உனக்கு இருக்கு பெரிய ஒரு ஆப்பு, அதுதான் சர்ப்பம். இனி உனக்கு இருக்கு ஒரு பெரிய ஒரு வஞ்சனை, அதான் தேள். இந்த ஆவிகள் உன் வாழ்க்கையை வந்து செயல்படும். ஏன்னா ஒருவன் ஊழியத்தில் பயன்பட ஆரம்பிச்சோன்னே இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் அவனுக்கு விரோதமாக வரும், இந்த தேளின் ஆவிகள் இவனுக்கு விரோதமாக வரும். ஹல்லேலூயா. நல்லா கவனமாக இருக்கணும். என்ன, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக பயன்படணும். நான் தான் அதிகமாக விரும்புகிறேன். நீங்கள் வேலை செஞ்சுட்டு சும்மா நீங்கள் உங்கள் வாழ்நாளை நீ வீணடிக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்யணும். எல்லாரும், நான் கொஞ்ச நாள் உங்களை அப்படியே உருவாக்கி இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி நம்ம ஊழியங்களை செய்யணும். பெண்களும் வரணும், ஆண்களும் வரணும். இந்த சபை அப்படி ஒரு ஊழியம் செய்கிற சபையா எல்லாரும் ஊழியக்காரங்களாக மாறணும். ஹல்லேலூயா. அதான் ஒரு உண்மையான ஊழியக்காரங்க அந்த தரிசனம் தான் இருக்கும். நான் மட்டும் தான் ஊழியம் செய்யணும், அவங்க ஊழியத்தில் எழும்பினா
தனியாக சபை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் பயப்படுறவங்கலாம் அவன் உண்மையான ஊழியக்காரனே கிடையாது. ஹல்லேலூயா. உண்மையான ஊழியக்காரன் எல்லாம் சீசனாக மாறணும். நீங்கள் போய் பரவாயில்ல, நீங்கள் போய் சபை ஆரம்பிச்சாலும் ஆரம்பிங்க, போங்க. உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு தந்தால் 10 ஆத்துமா நீங்கள் கொண்டு போங்க. ஆனால் அழைப்போட செய்யணும், இல்லைன்னா சார் விசுவாச கூடாது. சபையில் இருந்தே நீங்கள் ஊழியம் செய்யலாம். வாரம் வாரம் நீங்கள் உங்களை உருவாக்கி, நான் அதான் ரொம்ப விரும்புகிறேன், உங்களை நீங்கள் எல்லாம் ஆவியில் நிரம்பி அபிஷேகம் பெற்று அக்கினி ஜுவாலையாக நீங்கள் மாறணும். நம்ம இறங்கி போய் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி வியாதியஸ்தலுக்கு சுகம் கொடுக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணி பிசாசுகளை துரத்தணும். நீங்கள் அப்படி மாறணும். நீங்கள் எப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஐயா ஜெபம் பண்ணுவார், எதுக்கு எடுத்தாலும் ஐயா வந்து நம்மளை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவார். போதும், அதெல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு 3 வருஷம் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எலுமண்ணா சில நீ இது முடிச்ச இந்த மே மாதம் முடித்த பிறகு விசேஷ உபவாச ஜெபங்கள் வச்சு கொஞ்சம் உங்களை இது பண்ணும். ஆனால் ஊழியத்தில் எழும்பும் போது பயங்கரமான சர்ப்பத்தின் ஆவிகள் வந்து உங்களை இது பண்ணும். ஹல்லேலூயா. இந்த தேளின் ஆவிகள் நான் சொல்கிறேன், அது என்னன்னு. இந்த மாதிரிப்பட்ட ஆவிகள் வரும். பண ஆசை, பெருமை, எதிர்ப்பாலின இச்சைகள், இந்த 3 நம்மளை ரொம்ப அதிகமாக விளை வைக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ 2வது முதல்ல சொன்னேன், சர்ப்பம், அதை ஜெயம் எடுக்க என்ன வேணும்? வேத ஞானம். சிம்சோனுக்கு அது இல்லை. பயங்கர வைராக்கியம், அபிஷேகம் எல்லாம் இருக்குது. வேத ஞானம் இல்லாமல் அவன் தோற்று போனான். அதிகமாக ஜெபம் பண்ண, காலையில் எழுப்பி நல்லா ஜெபம் பண்ணி உங்கள் மைண்டை ஆவியில் நீங்கள் நிரப்பி நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணி ஃப்ரீ பண்ணிடுங்க. உங்கள் மைண்டில் இருக்க எல்லா பாரங்களையும் ஆவியில் நீங்கள் ஜெபம் பண்ணி ஃப்ரீ பண்ணிட்டு வேதம் வாசிங்க. உங்களுக்கு புது புது விளக்கம் கிடைக்கும், புது புது வெளிப்பாடு தருவார் ஆண்டவர். ஆமேன். தேள்கள், 2வது தேள்கள் கவனிங்க. இந்த தேள்னா என்ன? சர்ப்பம்னு சொல்றது வஞ்சிக்கிறது. தேள்னா என்ன அப்படின்னா, தேள் எப்பவுமே என்ன செய்யும்? வாசிங்க. அது புரியறதுக்காக மட்டும் ஒரு வசனம் வாசிக்கும். அந்த வசனத்துக்கான நேரடி விளக்கம் அது கிடையாது, புரியறதுக்காக. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, 5ஆம் தூதன் எக்காலம் ஓதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி வாசிக்கும் போது ஒரு புகை எழும்பிச்சு, அதுலேருந்து வெட்டி கிளிகள் புறப்பட்டு வந்தது அப்படிலாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதை வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு காரியம்தான். இருந்தாலும் அந்த தேள்கள் என்ன செய்யும்னு இதில் அழகா போட்டிருக்கு. தேள்கள் என்ன பண்ணும்? வாசிங்க. 4ஆம் வசனம். பூமியின் புல்லையும் எதையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத. தேவனுடைய முத்திரை என்னது? நம்ம நெற்றியில் இருக்க தேவனுடைய முத்திரை என்னது? இயேசுவின் நாமம். இன்னொன்று என்னது? வெரி குட். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நெற்றியில் என்ன பண்ணியிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு நெத்திலும் முத்திரை இட்டிருக்கிறார். அந்த முத்திரை இல்லாமல் இருக்கிறவங்களை என்ன பண்ணோம்? அந்த மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அதுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. அது கொல்லாதான். என்ன பண்ணுமா? 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் பொழுது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். இன்னும் 10 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போன பிறகு முதல் 10 வசனம் வாசி ஜோமட்டு தூங்குங்கண்ணே. சரி, இப்போ தேள் ஒரு மனுஷனை கொத்துனா என்ன வேதனை வருமோ அது கொல்லாதான், வேதனை கொடுத்துட்டே இருக்குமா. அது ஒரு ஆவி. ஹல்லேலூயா. இது லிட்ரலாக நடக்க போகுது. எப்போ? ஆண்டோடைய ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் இது நடக்கும். ஆனால் நம்ம புரியறதுக்காக சொல்கிறேன். தேள்கள் என்ன செய்கிறதுனா, மனக்கவலை கொடுக்கிற ஆவிகள், மனபாரங்கள், மனக்கவலைகளை கொடுத்து கொல்லாத நம்மளை. இந்த சர்ப்பத்தின் ஆவி என்ன செய்யணும்? கொல்ல பாகம், உயிரை குடிக்க பாகம். தேவனுக்கு பயப்படுற, ஏதாவது ஆக்சிடென்ட் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், இவன் சாவடிச்சிடணும் இவன் அப்படின்னு பார்க்கும். சின்னதுலேயே அழைப்பு இருக்குன்னா, ஊழிய அழைப்பு இருக்குன்னா சின்ன வயசுலேயே கொள்ளதுக்கு பார்க்கும். இது சர்ப்பத்தின் ஆவிகள். தேள்கள்னா என்ன செய்யணும்? சாவடிக்காதான், கொடுத்து கொத்தி விட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். மனபாரம்,
தி டிப்ரெஷன், மன அழுத்தம். ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்தில் பாருங்க, அந்நாட்களில் மனுஷர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அது சாவு அவர்கள் விலகி ஓடும் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. மனபாரம். இன்னைக்கு எத்தனை பேர் மனபாரம், மன அழுத்தத்துக்குள்ளே இருக்காங்க. எலும்பு ஊழியத்தில் எழும்ப விடாது, ஆண்டவருக்காக எழும்ப விடாது, ஜோமனை விடாது, வேதம் வாசிக்க விடாது. ஹல்லேலூயா. மனபாரங்கள், குடும்பத்தை நினச்சி, எதிர்காலத்தை நினச்சி, பிள்ளையோட வாழ்க்கையை நினச்சி, அதை நினச்சி, இதை நினச்சி, அந்த கடன் இருக்கு, இந்த பாரம் இருக்கு, நான் என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன். ஆண்டவருக்காக எழும்ப விடாது. அது மட்டும் இல்லாமல் எப்படி வருமா, எசேக்கியேல் 2:6 பார்க்கும் பொழுது, நேரம் ஆனாலும் நானே வாசிட்டான். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சிலுக்குள்ளே முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலங்க வேண்டும். அப்போ கவனிங்க, வார்த்தையினால, மனுஷ வார்த்தையினால நம்ம வேதனைப்படுத்துது. ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே. சில பேருக்குள்ள இந்த தற்கொலை என்ன, ஆனால் சாவதுக்கு பயம். ஏன்னா ஒருவன் தற்கொலை பண்ணி மரித்தால் அவன் எவ்வளோ பரிசுத்தவானாக இருந்தாலும் அவன் நேரடியாக நரகத்துக்கு தான் போவான், நேரடியாக பாதாளத்துக்கு தான் போவான். அதனால அவங்களுக்கு சாவதுக்கும் பயம். ஆனால் மனக்கவலை, தற்கொலை எண்ணங்கள். ஹல்லேலூயா. சில பேருக்குள்ள எப்பவுமே அந்த தற்கொலை என்ன, செத்துரு, ஒரு சத்தம் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும், நீ செத்துரு, ஏதாவது குடிச்சு ஏதாவது பண்ணி செத்துரு. தற்கொலை ஆவிகள், இதான் அந்த தேள்கள். அவங்கள வேதனைப்படுத்திட்டே இருக்கும், அவங்கள வாழவும் விடாது, சாகவும் விடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இதை எப்படி ஜெயம் எடுக்கிறது, இந்த பாரத்தை எப்படி ஜெயம் எடுக்கிறது? ஏன்னா இதை ஜெயம் எடுக்கலைன்னா இந்த ஆவிகள் நம்மளை வீழ்த்திடும், நம்மளை அழிச்சிரும். இதை எப்படி ஜெயம் எடுக்கிறது அப்படின்னா, நான் சொல்லுவேன், நல்ல அந்நிய பாஷையில நீங்க ஜெபிக்கிறவர்களாக மாறணும். அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறவளாக மாறணும். அபிஷேகம் இல்லாதவங்க, நான் எப்பவுமே சொல்றது போல, நீங்க அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையின் வரத்தோடு நீங்க ஜெபிக்க, ஒரு ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது முதல்ல அவர் இயக்குகிற ஒரு வரமே அந்நிய பாஷையின் வரம். அதுக்கு நீங்க ரொம்ப வாஞ்சித்து நீங்க கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்க மார்க் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவாங்க, நவமான பாஷைகளை பேசுவாங்கன்னு பைபிள் சொல்லுது. இப்போ நவமான பாஷைகளை பேசி ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்றது இல்லை. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது, அது ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது சில நேரங்கள், நல்ல கவனிங்க, நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம் நமக்கே தெரியாது. நம்ம மைண்டு வேலை செய்யாது, நம்ம மைண்ட் அப்படியே ரெஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஆவி என்ன பண்ணணும்னா விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது எல்லா அந்நிய வார்த்தைகளும், எல்லா ஜெபங்களும் நமக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆவியை எனக்குள்ள ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, என்ன ஜெபம் பண்ண வச்சுட்டே இருக்க, எனக்கு ஆசை மட்டும் வருது, ஆனால் என்ன ஜெபம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அவசியமே கிடையாது, தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ரோமர் 8:26 சொல்லுது, நாம் பலவீனர்களாக இருக்கிறோம், நமக்கு எப்படி ஏற்றபடி ஜெபிக்க தெரியாததுனால ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:26 சொல்லுது. என்ன பண்றாரா? நீங்க ஜெபம் பண்ணலையா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாராம். மன பாரங்கள் வருதா, மன கஷ்டங்கள் வருதா, ஒரு இடத்துல போய் உட்காருங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசி 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 ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பாரத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்த, சில நேரங்களில் ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு உங்களை ஏவி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாயிண்ட் முடிஞ்சு அடுத்த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் முடிஞ்சு அடுத்த பாயிண்ட் அப்படின்னு உங்கள் எண்ணத்தில் சில நேரங்கள் ஜெப குறிப்பு தந்து கொண்டே இருப்பார். ரொம்ப நல்லது, அப்படின்னு ஜெபம் பண்ணலாம், ஆவியில் ஜெபம் பண்ணலாம். ஆனால் சில நேரங்களில் ஒரு பாயிண்ட் இருக்காது, ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா 1 கொரிந்தியர் 14 நம்ம வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர்
14:2 நீங்க பாருங்க, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அல்லேலூயா. ஆவியினால் என்ன பண்றானா? ரகசியங்களை பேசுறான். இதை ரொம்ப இன்னைக்கு சபைகள் ரொம்ப குழப்பிக்கிறாங்க அந்நிய பாஷை பேசுறது. பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுறதோட தீர்க்க தரிசனமா பேசுறது தானே நல்லது அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுறது என்னன்னா, பிரசங்கத்தை பத்தி பேசுறாரு. நான் பிரசங்கத்துக்கு எழுப்பி நின்றுட்டு 1 மணி நேரம் அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு ஏதாவது புரியுமா? சொல்லுங்க. இடையில பேசலாம். 1 மணி நேரம் எல்லாம் பைபிள் தரங்க, பைபிள் எடுப்போம், அந்நிய பாஷை நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எல்லாரும் ஜெபம் போவோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது புரியுமா? என்னத்துக்கு இவர் ஏதோ ஆயிட்டு நினைப்பீங்க. அதை தான் பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். உங்க பக்தி வளரும், உங்க பயம் வளரும், தேவ பயம் வளரும். ஹல்லேலூயா. அதனால 5ஆம் வசனத்தை சொல்றார், நீங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேச விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் நீங்க மற்ற நேரங்களில் நீங்க என்ன செய்யணும்? நல்லா 9ஆம் வசனம் பாருங்க. அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்படுவது என்ன எப்படி தெரியும்? ஆகாயத்து பேசல போய். அதனால செய்தி நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு மக்களுக்கு என்ன பாஷை புரியுமோ அந்த பாஷையில பேசுங்கன்னு சொல்றாரு. மற்ற நேரங்களில் நீங்க அந்நிய பாஷை பேசுங்க, புது புது பாஷையை பேசுங்க. சிலவங்க என்னைக்கோ ரட்சிக்கப்படும் போது பேசின ஒரு வார்த்தை உண்டு, காபா காபான், அது மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் ஆனாலும் அதான், 20 வருஷம் ஆனாலும் சாவது வரை அதான் பேசுவாங்க. பவுல் சொல்ற, நான் அனுதினம் புதிய பாஷையை பேசுறேன். புதிய பாஷையை பேசணும். எப்படி புதிய பாஷை பேச முடியும்? 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருங்க. நீ வேலை செய்யும் போது, நடக்கும்போது, சமையல் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசுங்க. உங்க சமையல் ருசியா வரும். ஹல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்துல பேசுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். உங்க வேலை கையின் பேச ஆசீர்வதிப்பார். அந்நிய பாஷை பேசுங்க. ஆண்டவர் இந்த வரத்தை கேளுங்க. உபவாசம் பண்ணி எனக்கு அந்நிய பாஷை வரம் வேணும் அப்படியே நீங்க ஜோமன அந்த பாரங்கள் எல்லாம் அப்படியே மாறும். எல்லாம் ஒரு பனி போலமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு உங்களுக்கு தோணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க, யாக்கோபு 3:3 நாவினுடைய பலத்தை குறித்து யாக்கோபு பேசுறாரு. ஆனா அவர் நெகட்டிவா அதுல சொல்றாரு. அது உங்களுக்கு சொல்லித்தரேன். யாக்கோபு 3:3 எடுங்க பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகள் வாய்களில் கடிவாளம் போட்டு, ஒரு பெரிய குதிரை அடங்காம இருக்கு. நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அடங்காம இருக்கும், அங்க எங்கேயுமா துள்ளிக்கிட்டு கிடக்கும், உனக்கு ஒன்றும் புரியாது. ஆனா என்ன பண்றோம்? வாயில ஒரு கடிவாளத்தை போட்டு அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரோம். அது போல கப்பலை பாருங்க, வாசிக்க வேண்டாம், கப்பலை பாருங்க, பெரிய கப்பல், ஆனா சின்ன சுக்கான வச்சு திறப்புறோம். அது போல 5ஆம் வசனத்துல வாசிங்க, அப்படியே நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் சிறிய நெருப்பு தான். இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல எதை பத்தி பேசுறாரு? அடங்காத ஒரு குதிரையை பத்தி பேசுறாரு. 2வது எதை பேசுறாரு? பெரிய கப்பலை பேசுறாரு. ரெண்டையும் எப்படி கண்ட்ரோல் பண்றோம்? அது போல நாவை வச்சு உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சில பிரச்சனை உங்க கை மீறி ரொம்ப ஓவரா துள்ளிட்டு நடக்கும், குதிரை மாதிரி. சிலது கப்பலை போல ரொம்ப பெருசா இருக்கும், உங்களால அதை சமாளிக்க முடியாது சில பிரச்சனை. ஆனா நாவானது சிறியது, அது நெருப்பு. அதை நீங்க நெகட்டிவா பயன்படுத்துங்க. உங்க நாவை நீங்க தவறா பயன்படுத்துனீங்கன்னா அது உங்க வாழ்க்கை அழிச்சிரும், உங்க ஆயுள் சக்கரத்தை கொளுத்திரும். ஆனா நாவை சரியா பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அப்ப நாவை பயன்படுத்துங்க, அந்நிய பாஷை பேசுங்க. இன்னைக்கு நிறைய அந்நிய பாஷை பேசக்கூடாது. ஊழியக்காரங்க மட்டும் அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷையே பேசக்கூடாது, அது அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட வரம் அப்படின்னு நிறைய கள்ள உபதேசம் யூடியூப்லாம் பரவுது. தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க. அந்நிய பாஷை எப்படி பேசுறதுன்னு யூடியூப்ல போய் கேட்டுறாதீங்க. பேசவே உங்களுக்கு ஆசையே போயிடும் அவங்கள்ட்ட கேட்டா. அந்நிய பாஷை ஏன் பிசாசு அந்நிய பாஷைக்கு விரோதமாக அவ்வளவு முயற்சி எடுக்கிறான்? நீங்க சபை சரித்திரத்தை படிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க. ஆதி நாட்கள் இருந்து பிசாசு எதிர்க்கிற ஒரே வரம் அந்நிய பாஷை வரம் தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அதுலதான் எல்லா ரகசியமும் இருக்கு, அதுலதான் எல்லா அக்கனியும் இருக்கு. அவனுக்கு தெரியும் அதிகமா குழப்பம் கொண்டு வர்றது அந்நிய பாஷை. அநேக பெந்தேகோசை சபைகள்லயே அந்நிய பாஷை பேச விட மாட்டாங்க. பேசுனா இறங்கி மேடல இறங்கி போய் தட்டி அமர வச்சிருவாங்க.
ஏன்னா அவனுக்கு தெரியும் ஊழியர்களை கூட வஞ்சித்து வச்சிருக்கிறான், அந்நிய பாஷை பேசக்கூடாது, அது இப்போ பேசுறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசி செபிங்க. இந்த அந்நிய பாஷை வரம் கடந்த ஒரு 50 வருஷமாக தான் இவ்வளோ அதிகமாக சபைகளில் நம்ம பேசுகிறோம். அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. முதல்ல இந்த அந்நிய பாஷை வரம் எங்கே செயல்பட்டது அப்படின்னா இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான். 1990 பண்டித ராமாபாய் அப்படின்னு சொல்கிற ஒரு தெய்வ ஊழியர், அவங்க ஒரு சின்ன பெண் பிள்ளைகளை வைத்து இந்த பெண் பிள்ளை படிக்க வைக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லி தர்றது, இப்படிலாம் இருந்தாங்க. அவங்க அதிகமாக ஜெபிக்கிற ஒரு தாயார், அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு அதிகமாக ஜெபத்தில் அந்த 1990 அதிகமாக எழும்புனாங்க. 1900 அப்போ 1990 அந்த நாள் நல்லா அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ணும்பொழுது அந்த பிள்ளைகளை அதிகமாக ஜெபம் பண்ண வச்சாங்க. அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்க வைப்பாங்க. அப்போ அபிஷேகம் ரொம்ப அதிகமாக ஊற்றப்படலானா அந்த பிள்ளைகள் எல்லாம் சும்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் 1905 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வாலிப பிள்ளை தன்னுடைய அறையில் அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முதல்ல இந்தியா தேசத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த 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 அநாத இல்லத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த பிள்ளைக்கு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவள் அந்நிய பாஷையில் பேசினாலாம். சுற்றி இருந்த பிள்ளைகள்லாம் இவ என்ன பாஷை பேசுறான்னு தெரியல, எல்லாம் அங்கெங்கே ஓடுறாங்க. ஒரு தள்ளி இருந்து பார்க்குறாங்க. உண்மையாக நடந்த சம்பவம். அவளுடைய தலைக்கு மேலே தீ எறிகிறது போல் இருக்குதான். ஒருவர் அங்கேருந்து ஒரு கவனிக்கிற ஒருத்தவங்க வாளியில் தண்ணி கொண்டு போயிட்டாங்களே, இவ மேலே தீ எரியுதுன்னு தண்ணி கொண்டு வந்தாங்களாம் அணைக்கிறதுக்கு. அப்புறம் கூர்ந்து பார்க்குறாங்க, அது வேற ஏதோ தீ மாதிரி இருக்குது. அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் வர்றவங்க எல்லாரும் பாவ உணர்வடைந்து அழுறாங்க, அப்படியே விழுந்து அழுறாங்க. அவளுக்குள்ள இருந்த அந்நிய பாஷை அப்படியே பேசுறா, ஆவியில் நிரம்பி பேசுறா, பாவ உணர்வு அடைஞ்சாங்க. அந்த இடம் முழு அந்த அநாத ஆசிரமத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் ஆவியில் நிரம்பி அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. இதை நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்தது. உங்களை நம்ப மாட்டீங்க, சில பிள்ளைகள் படிப்பறிவில்லாத பிள்ளைகள் நம்ம தமிழ்நாட்டு இப்போவே வடந்தி எப்படி இருக்குன்னு தெரியும், எவ்வளோ படிப்பில் குறைவாக இருக்குன்னு. அப்போ 1990 சில பிள்ளைகள் ஆங்கிலம் பேசுனாங்களாம். பண்டித ராமபாய் அப்போ ஆஸ்திரேலியாவில் அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்தனால அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. படிப்பறிவில்லாத பிள்ளைகள் ஆங்கிலத்தில் எழும்பி பேசுனாங்களாம், இங்கிலீஷில் தேவனுடைய மகத்துவங்களை பேசுனாங்களாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய பேர் சுகம் பெற்றாங்களாம். அந்த பிள்ளைகள் ஜெபம் பண்ணும் பொழுதே ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணும் சுகம் பெற்றாங்க. பேய்கள் ஓடிச்சான். அவ்வளோ பெரிய எழுப்புதல் அங்கே உண்டாச்சு. அங்கே வர்றவங்க எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்து அழுவாங்களாம். ஒரு சர்வீஸ் மட்டுமே 15 மணி நேரம். ஒரு ஜெபத்தை ஆரம்பிச்சாங்கன்னா முடிக்க முடியாது. 15 மணி நேரம் 17 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடக்குமா. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய எழுப்புதல் அந்த இடத்துல ஊற்றப்பட்டது. அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு அது அணைஞ்சு போனது. இப்போ தான் ஒரு 50 வருஷமா மறுபடியும் அந்த எழுப்புதல் ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். அந்நிய பாஷையிலே பேச நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பந்தான் இந்த தேள்களை ஜெயம் எடுக்க முடியும். ஸோ சர்ப்பங்களை ஜெயம் எடுக்க வேத அறிவு வேணும். அதை வைத்து நீங்க ஜெபிக்கிறவளா மாறணும். தேள்களை ஜெயம் எடுக்க நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவளா மாறணும். எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இருக்கிறது. நான் உங்களை ஜெபம் பண்ணி உங்களை அனுப்ப போகிறேன். அதிகமாக நீங்கள் வீடுகளுக்கு போய் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி உங்களுக்கு இருக்கிற ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பணும். நீ ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசணும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆவியான உங்களுக்குள்ளேருந்து அப்படியே சில பாரங்களை தந்து உங்களை அழ வைப்பார். அந்நிய பாஷை பேசி நம்ம ஏன் அழுறோனே தெரியாது, ஆனால் நம்ம அழுவோம். சில நேரங்கள் அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆவியானுடைய கழிகூறு நமக்கு தெரியும். சில நேரங்களில் ஆவியானவர் அழுவது நமக்கு தெரியும். ராகாபா ஷந்தாடா திகாபாலாரா ஆவண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த உலக பாரத்தை சுமந்துட்டு தெரியக்கூடாது, உலக பாவத்தை சுமந்துட்டு தெரியக்கூடாது, நான் உங்க பாரத்தை சுமக்கணும். ஆவியானவர் நான் உங்க பாரத்தை சுமக்கணும். கேட்பீங்களா? நீங்க ஆவியானவருக்கு பாரத்தை சுமங்க. உங்க பிரச்சனையில அவர் பார்த்து பாருங்க. ஆவியானவர் உங்க பாரம் என்ன? எனக்குள்ள வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறீரே, உங்க வைராக்கிய வாஞ்சை என்ன? உங்க பாரம் என்ன? உங்க பாரத்தை நான் சுமக்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டியா என்ன மாற்றும். உங்க பாரத்தை சுமக்கணும். நான் அழணும். ஹல்லேலூயா. கேளுங்க, எனக்கு அந்த உள்ள உடைவை தாரும். ராகாபாடா ஷதாலாரா நீங்கள் அதுக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களை அழ வைப்பார். சில நேரங்களில் சில வாலிபர்களை பார்க்கும்போது உங்களை அறியாமலே அழுக வரும். அது ஆவியானவர் உங்களுக்குள்ள கொண்டு வருகிற அழுக.
உங்கள் ஜெப நேரங்களில் நீங்கள் இருக்கிற இடம் எல்லாம் கண்ணீராக இருக்கும். சில நேரங்களில் ஆவியில் நிரம்பி நீங்கள் அந்நிய பாஷை பேசி சில ஆவிகளோட யுத்தம் பண்ண உங்களை ஆண்டவர் கொண்டு போவார். ஆவியில் இதெல்லாம் நடக்கும். அந்நிய பாஷை இருக்கும் பொழுதுதான் தேளுகளை இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ண மாட்டோங்க. நம்ம எப்போவுமே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அழுதுகிட்டு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறது ஆண்டவர் சமூகத்தில் துக்க முகமாக இருந்தா ஆண்டவர் அப்படியே நம்மளை பார்த்து மனம் உருகிடுவார். அவர் உருகவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது பைபிள் சொல்லுது ஆண்டவருக்கு கோபம் உண்டது. இவ்வளவு அற்புதம் செய்து என் சமூகத்தில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்களே, ஆண்டவர் கோபப்பட்டார். அவிசுவாசமா வடிக்கிற கண்ணீர், அவிசுவாசமா தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது. நம்ம நினைக்கிற ஆண்டவர் மனம் உருகிடுவார். அப்படியே உருகி எனக்கு அற்புதம் செஞ்சிருவார். ஒரு அற்புதம் எனக்கு செய்ய மாட்டார். என்னைக்கு அந்த ஆவிகள் அந்த தேள்களை அந்நிய பாஷை பேசி துரத்துறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியில் நிரம்பி கொஞ்சம் அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் பேசுங்க. நான் ஜோம உன்னை முடிக்க போறேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ராதாலா ஷதாராபா தீடாபா கபாலாபா ராதாராபா. உங்க வீட்டுக்குள்ள சில அற்புதம் நடக்கட்டும். ரீமாலா ஹந்தோடாபா ஷிகே ரா தோ கோ போல் ஜோமனு ஜோமனு ஜோமனுங்க. இவ்வளவு நேரம் தேவ வசனம் கேட்டீங்கல்ல, எல்லாரும் ஜெபிங்க. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ரீகாபாலாடா ஷிடாபாலாராபா. ஹாலே லூயா, ஹாலே. ஒரு எழுப்புதலின் அக்கினி, ஒரு எழுப்புதலின் அக்கினி, ஒரு எழுப்புதல் அக்கினி என்மேல் விளட்டு ஆண்டவரே, என்மேல் விளட்டு ஆண்டவரே, என்மேல் விளட்டு ஆண்டவரே, விளட்டு ஆண்டவரே. தீராபா ஷிடபா கபலதா ரிக்கந்தரபா ஓதியா தரபலபா. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ரீபலபரபரபரபா. ஆமென், 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 ஆமென். ஜெபிங்க, ஜெபிங்க. வாய்களை திறந்து ஆண்டவர் தருகிற பாஷையை பேசுங்க, பாஷையை பேசுங்க, பாஷையை பேசுங்க. எஸ் எஸ் எஸ். ஹாலே லூயா. தேங்க் யூ லார்ட். Kaba kaba la ra mashada la kaba ra tere ma kaba la ra ba kaba la mantoda ba ke re kaba la re shida do ko lo ma re ke re ba ti ra ka la ra ka to she re kaba la re me di kaba la ra. ஓ ஹாலே. வாழ்க்கை அழிக்கிற சில தேள்களின் வல்லமைகள், தேள்களின் ஆவிகள், ஹalleluya, மறைவிடத்தில் போராடுகிற தேள்களின் ஆவிகள் வெளியேறி வா இயேசுவின் நாமத்தில். ஓ ராகாபாலாபா. உலக பாரம் வேண்டாம், லௌகிக பாரம் வேண்டாம். ஆவியானுடைய பாரம் நமக்கு உண்டாகட்டும், ஆவியானுடைய பாரம் நமக்கு உண்டாகட்டும், சுவிசேஷ பாரம் நமக்கு உண்டாகட்டும். ஏசப்பா கேளுங்க, ஏசப்பா எனக்கு இந்த உலக பாரம் வேண்டாம்ப்பா, இந்த கடன் பாரம் வேண்டாம்ப்பா, எனக்கு உங்க பாரம் தாங்க, உங்க பாரத்தை எனக்குள்ள வைங்க. தீகாபா. என்னை அழுகிறவனா மாற்றுங்க, என்னை ஜபிக்கிறவனா மாற்றுங்க, என்னை கதறவனா மாற்றுங்க, என்னை கண்ணீர் சிந்தறவனா மாற்றுங்க. ரா கா பா லா ரா ஷெட்டே மே டேக்கே ரே டேக்கே ரா. நீங்க தேவ பாரத்தை சுமந்தீங்கன்னா அவர் உங்க காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். நீங்க தேவ பாரத்தை சுமக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்க காரியத்தை அப்படியே பனி போல மறைய பண்ணிடுவார். உங்க பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையாவே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. ரா கா பா ரா ஷடா பா லா ரா. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு சபைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பாரத்தை தான் பெருசா சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஆவியானுடைய கண்ணீர் நமக்கு புரியறதில்லை. சிம்சோன் எப்படி ஒரு அறிவில்லாம புரியாம இருந்தான், அதுபோல ஆவியானுடைய பாரம் நமக்கு புரியறதில்லை. அழிந்து போகிற ஆத்துமாயை பார்க்கும் பொழுது நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம நல்லா இருக்கும் போதும்னு நினைக்கிறோம். அதனால தான் நம்ம பாரம் குறையலை. நான் சொல்றேன், ஆண்டவரே ஆண்டவரே அதிகம் நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ண. என்ன ஏசப்பா, எனக்கு இந்த கடன் பாரம் வேண்டாம், இந்த உலக பாரம் வேண்டாம், இந்த லௌகிக பாரம் வேண்டாம், இந்த பிசாசு என்னை வந்து இந்த தேள்களின் ஆவிகள் என்னை பாரப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு உங்க பாரத்தை எனக்குள்ள வைங்கப்பா. தெருவில் போகும்பொழுது சில ஆட்களை பார்க்கும்போது நான் அழணும். தீரா சில விக்கிரக கோயில்களை பார்க்கும்போது நான் அழணும். ராத்தாலா ஷடாபாரா காபாலா மந்தாராஷ். உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாருங்க. நீங்க வெளியே பார்க்கறது சாதாரணமா இருக்கலாம், உங்களை பயன்படுத்துவாருங்க. ஹல்லேலூயா,